சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் இந்த நேர்காணல் நடைபெறுகின்றது. திருவள்ளூர், நெல்லை, கன்னியாகுமரி, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு இன்று நேர்காணல் நடக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இன்றிலிருந்து வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை வேட்பாளர் நேர்காணல் நடக்க இருக்கிறது. தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட 3000த்திற்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. கட்சி எந்த முடிவு எடுத்தாலும் கூட்டணி பற்றி நாங்க பேச தயாரில்ல. தலைமை கழகம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்க கட்டுப்பட்டு செயல்படும். கேப்டன் அவங்க பார்த்து விசாரிச்சாங்க. தொகுதியினுடைய நிலவரத்தை கேட்டறிஞ்சாரு, வெற்றி வாய்ப்பை பற்றி கேட்டாரு. சந்தோஷமா இருக்கு. கேப்டன் தலைமையில கூட்டணி வேணும். தமிழகத்தில் ஒரு மாற்றமாக கேப்டன் தலைமையில ஆட்சி அமைக்கணும். அதான் எங்களுடைய விருப்பம். கேப்டன் எந்த கூட்டணி கை காட்டினாலும் நாங்க கண்டிப்பா நாங்க அதுக்கு ஆதரவு கொடுப்போம். கேப்டன் முடிவு எங்களோட முடிவு. போட்டி வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு, எப்படி தனித்து போட்டியிடணுமா, கூட்டணியை சேர்ந்து போட்டியிடணுமா, எப்படின்னு சொல்லிட்டு உள்ள விளக்கம் கேட்டாங்க. கூட்டணி யார் கூட இருந்தாலும் சரின்னு நினைக்கிறீங்க? கூட்டணி கேப்டன் தலைமையில தான் வரணும். தலைமையில மற்ற கட்சிகளை இணைத்து கூட்டணி வந்தா நல்லா இருக்கும். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டாரு. நீங்க கட்சியில இருந்து எவ்வளவு நாளா இருக்கீங்கன்னு கேட்டாரு. ரசிகர் மன்றத்துல இருந்து இருக்கீங்களா, இந்த சமயத்தில் சேர்ந்தீங்களான்னு கேட்டாரு. அதுக்கான எவ்வளவு வாக்காளர் தெரியுங்களா, அனுபவம் இருக்கான்னு கேட்டாரு. கூட்டணி பத்தி நீங்க கேப்டனை முடிவு பண்ணி எங்களுடைய விருப்பம் எதுவும் சொல்லலைங்க. கேப்டனுடைய விருப்பம் எங்க விருப்பம்.